கோவில் இருக்குது இல்லைங்களா. ஸோ லாஸ்ட் டைம் கூட நம்ம கொல்லிமலைக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் கொல்லிமலை ஆகாதுங்க வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறமா கொல்லிமலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஸோ இப்போ இன்றைக்கி எலெக்ஷன் டைம் இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம நேரமாக எழுந்திரிச்சு ஓட்டெலாம் போட்டு கொல்லிமலை கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இதுதான் ஸ்டார்டிங்கு. கொல்லிமலைக்கு முன்னாடியே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்டை தாண்டி ஒரு 2 ஏர்பன் பேண்டை தாண்டி இங்கே ஒரு இடத்துல நின்னோம் ஒரு கால் அட்டன் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் இந்த மைக்கீஸ்லாம் நிறையா இருந்துச்சா. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக நின்னோம். ஸோ அப்படியே இன்ட்ரோ இங்கேயே கொடுக்கலாமே அப்படின்ட்டு எங்கள் இன்ட்ரோ ஆரம்பித்தேன். ஸோ இப்போ மேலே போயிட்டு ஆகாய கங்கைக்கு ஒரு வாட்டி போகணும். இருந்தாலும் அது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோமா, இந்த அளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மற்ற வாட்டர் ஃபால்ஸு இல்லை மற்ற இடம் எல்லா இடத்தையுமே நான் ஓரளவுக்கு காமிக்கிறேன். என்ன எவ்வளோ வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு தெரில. ஏன்னா இங்கே தங்கி பார்க்குற மாதிரி தான் இந்த சித்தர்கள் வாழ்ந்த குகை இது எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா 1 டே ட்ரிப்பு இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ பார்க்குறோம். அதுக்கப்புறம் முடிஞ்சால் இந்த சித்தர்கள் வாழ்ந்த குகை இதெல்லாம் போய் பார்க்கலாம். மேலே நிறைய ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன் நிறையா ஃபால்ஸ் இருக்குது, காமிக்க முடியல ஆனால் என்னால் அப்படின்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 900 படிக்கட்டு பக்கமாக கீழே இறங்கணும். 900 படிக்கட்டுக்கு மேலே ஆகாய கங்கைக்கு போனால் அங்கே போயிட்டு திரும்ப மேலே மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஆகாய கங்கைக்கு போகாமல் மற்ற இடத்துக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆகாய கங்கைக்கு போக போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக தான் ஆகாய கங்கையில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா பழைய வீடியோ நான் ஆகாய கங்கைக்கு முன்னே போனேன் இல்லைங்களா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே, அந்த வீடியோ எல்லாத்தையும் நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு இடமா போகலாம். இங்கே பாரு வாசகம்லாம் எழுதியிருக்கு. ஸோ இப்போ நம்ம அப்படியே மேலே கிளம்புறது தான் பாருங்கள். ஒவ்வொரு ஏர்பன் பேண்டாக பைக்கில் தான் ஆக்சுவலாக வந்தோம். பைக்கில் முன்னாடி நின்றுட்டுருக்காரு ஒரு முக்கியமான கால் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கலாமே அப்படின்ட்டு வந்தேன். நல்லா இருக்குங்க இடம். இந்த கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்தால் அதை பாருங்கள் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடாமல் இருந்தால் இன்னமும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். ஆனால் போடுறாங்க. சரி அப்படியே கண்டிப்பாக போகலாம். இந்த ஹில் ஸ்டேஷன் பைக்கர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஹில் டாப்புக்கு போகிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 70 ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணி தான் மேலே போக முடியும். ஸோ ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பைக்கில் போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது சுற்றி மேலே போகிறதுக்குள்ளே அப்படியே ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கு. பைக் ஓட்ட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பைக் ஓட்டணும் ஹில்ஸில் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கொல்லிமலை ஹில்ஸை ஏறி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சிக்னல் இல்லை. சரி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மேலே ஏறுற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஒரு இல்லை 2 3 வியூ பாயிண்ட் இருக்குங்க. நல்லா அதாவது இதுதான் வியூ பாயிண்ட்டு. இங்கே பார்த்தா சூப்பராக தெரியும் அப்படிங்கிற வியூ பாயிண்ட்டு. மற்றபடி எல்லா இடத்துலேருந்தும் நம்ம பார்க்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இப்போ நாங்கள் நிறுத்தியிருக்கோம். நான் அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூவு. இன்னும் மேலே எக்கச்சக்கமான வியூ பாயிண்ட் இருக்கான். நான் முடிஞ்ச அளவுக்கு மேலே போயிட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு இதை பாருங்கள். ஹலோ சொல்கிறா. ஹலோ சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன ஒன்று, எங்கள் சிக்னல் தான் கிடைக்கல. கேமராவில் வேறு சார்ஜ் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். மேலே மொபைலில் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க வியூ. இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது. இன்னும் மேலே எக்கச்சக்கமான வியூ பாயிண்ட் இருக்குங்க. இன்னும் ஹைட்டான பிளேஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம அங்கேருந்து பார்க்கணும். சுத்தமாக சிக்னல் கிடைக்கல. ஆனால் மொபைலுக்கு மேலே போனால் தான் சிக்னல் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
இது இன்னொரு வியூ பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, முக்கியமான வியூ பாயிண்ட் இதுதாங்க. மேலே அதுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே தான் நிற்கிறோம். அங்கேருந்து பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், மேலே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் கைஸ், ஒரு வழியாக அங்கே வந்து நம்ம ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஃபால்ஸு அந்த பக்கம் கீழே இருக்குது, நாங்கள் மேலே உட்காந்துருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நான் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே அது ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு ஃபால்ஸுக்கு போனால் அந்த ஃபால்ஸோட வீடியோவை சின்னதாக ஷார்ட்டாக 3 நிமிஷமாக இருந்தாலும் தனியாக போட போகிறேன். ஏன்னா அந்த ஃபால்ஸுக்கான லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து பின் பண்ணி வைக்க போகிறேன். எதில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த ஃபால்ஸோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த நம்ம ஃபால்ஸு, அப்புறம் இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, நான் போகும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் கடைசி அர்ப்பளீஸ்வரர், ஆகாய கங்கை வீடியோ போட்டேன். இந்த வீடியோலையும் வந்தால் வரும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஒரே ரூட்டில் தான் இருக்குது. அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியான ஒரு வழி, கொஞ்சம் பிரச்சனை இல்லாத ஒரு வழி. ஆனால் அதுக்குன்னு நம்ம தனித்தனியாக போக தேவையில்ல, ஒரே வழி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஃபால்ஸு, அதுக்கப்புறம் ஆகாய கங்கை, இன்னொரு ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், நேம் சரியாக ஞாபகம் இல்லை, போகும்போது சொல்கிறேன். இப்போ வந்து இதை நான் காமிக்கிறேன். ஆனால் இங்கே ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, தண்ணி வரலைங்க. ஃபால்ஸில் தண்ணியே இல்லை, நம்ம ஃபால்ஸில் தண்ணி இல்லை. ஆகாய கங்கையில் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிறையாவே தண்ணி வருதுனாங்க. இங்கே நம்ம ஃபால்ஸில் சுத்தமாக தண்ணி வரலைங்க. அந்த கீழே காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இருங்க, கேமரா திருப்பிக்கிறேன். ஆனால் இங்கேருந்து பார்க்க வியூ சூப்பர் வியூங்க. இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும். அது அங்கே கூட ஒருத்தமாக இருக்குது, கூட வந்தவர் தான் ஃப்ரெண்டு கையாட்டிகிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது, சூப்பரான ஒரு வியூ. ஃபோட்டோ எடுக்க, ஃபோட்டோ ஷூட்டுக்கு வரவங்களாம் அங்கே வரலாம். கீழே அதை பாருங்கள், இதுதான் இந்த நம்ம ஃபால்ஸ் தான். நம்ம ஃபால்ஸ் பாருங்கள், தண்ணியே சுத்தமாக இல்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ சுத்தமாக தண்ணி வரல, அதனால் இங்கேருந்து கீழே போகிறது வேஸ்ட்டு. ஏன்னா இன்னும் நம்ம 2-3 ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. அதனால் இதுக்கப்புறம் நம்ம எங்கே போயிட்டு டைமு இப்போயே வந்து 12 மணி ஆகிடுச்சு. இன்னும் 2 ஃபால்ஸ் பார்த்துட்டு, இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, கண்டிப்பாக இந்த வாட்டி கீழே போகிறோம். எங்கே அர்ப்பளீஸ்வரர் கோயிலுக்கு கீழே ஆகாய கங்கைக்கு இறங்குறோம். ஸோ இறங்கினதுக்கப்புறம் அங்கே வந்து குளிச்சுட்டு மேலே ஏறணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் 900 படிக்கு மேலே இருக்குது. அதனால் லேட் ஆகும். அதனால் இந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் கீழே இறங்கலை, தண்ணி இல்லை. ஸோ அங்கே போய் நோ யூஸ் அப்படின்ட்டு அடுத்த ஃபால்ஸுக்கு போகிறோம். வெள்ளிமலையில் நம்ம ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து தண்ணி இல்லை, இன்னும் மழை வந்தால் தண்ணி வரும், இல்லை எப்போ தண்ணி வரும் தெரியல. வந்தால் ஒரு வேளை நான் அந்த பக்கம் வந்தேன்னா அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம இந்த ஃபால்ஸை விட்டுட்டு அடுத்த ஃபால்ஸுக்கு போவோம். ஸோ அடுத்த ஃபால்ஸ் வீடியோ அடுத்த ஒரு தனி எபிசோடு மாதிரி போட்டிருப்பேன், சின்ன வீடியோ தான். ஏன்னா ஒரே லென்த்தியாக கொடுத்தோம்னா எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் சலுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து சின்னதாக தான் போட்டிருக்கேன். தனித்தனியாக எல்லாத்துக்குமே லொக்கேஷன் பின் பண்ணி வச்சுருப்பேன். கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ இதோட கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஒரே பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ஒரு அழுத்தி அந்த நோட்டிஃபிகேஷனை ஆல் போட்டு வச்சிங்கன்னா நம்ம எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வரும். ஸோ என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் இந்த வீடியோ மூலிமா எங்கேயாவது போகணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த இடத்துக்கு கூட போகலாம். ஸோ அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபால்ஸுக்கு போகலாம். பாருங்கள், தெரியுதுங்களா வாட்டர் ஃபால்ஸ் போகிறது.